வணக்கம். முதல்லையே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இயக்கத்தினுடைய ஒரு இதை கூட உங்களால் தொட முடியாது. இது ஹிட்லருக்கு முடிவு கட்டிய இயக்கம். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் போயிட்டு ஈடியை விட்டு ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எதுவும் நடக்காது. ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது. எங்களுடைய எதிரிகள் அப்படிங்கிற பட்டியலில் கம்யூனிஸ்டுகளுடைய பெயர்களை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கம்யூனிசம் என்றால் அவர்களுக்கு பயம். ஆர்எஸ்எஸ் கம்யூனிசம் என்கிற வார்த்தையை கேட்டாலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் கர்நாடகாவில் வர்ற அமித்ஷா ஐயையோ கேரளா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு கதறாரு. எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மோடி கம்யூனிசத்தை குறித்து தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தூங்கினாலும் கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய பூதம் இவர்களை அலைகழித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா. நான் இதை எதற்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளம் 10 வருடமாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் அந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள். அவர்களுடைய வீடு உட்பட 9 இடங்களில் நேற்றைய தினம் மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈடியை ஏவி விட்டார்கள். ஏவி விட்டதற்கு பிறகு கேரளாவில் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ வன்முறையை நாம் ஆதரிக்கவில்லை. இப்போ ஈடியினுடைய கார் உடைக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை ஒருபோதும் ஆதரிப்பது அல்ல. ஆனால் ஒன்று, ஏன் மக்கள் இந்த அளவிற்கு கொந்தளிக்கிறார்கள்? ஈடியின் மீது ஏன் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை? இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஈடியின் மீது நம்பிக்கை இல்லை. சிபிஐயின் மீது நம்பிக்கை இல்லை. நீதித்துறையின் மீது கூட மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது. அது கடந்த 11 வருடங்களில் மோடி ஆட்சியுடைய லட்சணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு இல்லையா? அதை யாராவது மறுக்க முடியுமா? சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சது. நேற்றைய தினம் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கோல்வால்கர், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய கோல்வால்கருடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி தலைக்குப்புற விழுந்து படுத்து எழும்பிய காங்கிரஸினுடைய ஒரு தலைவர் போய் மோடியை சந்திக்கிறார். அவர் தான் இப்போ கேரளாவினுடைய சிஎம். சந்தித்து வைந்த அடுத்த நாளே பினராயி விஜயன் உட்பட அவருடைய உறவினர்கள் உட்பட பல இடங்களில் ஒரு மிகப்பெரிய ரெய்டு 9 மணி நேரம் நடக்குது. நல்லா கேட்டுங்க, ஒரு சம்மன் கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு நடக்கவே இல்லை. இவங்க போகிறாங்க, அங்கே மாநில காவல்துறை கிட்ட கூட ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்கல ஈடி. அப்படி போய் 9 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ரெய்டு. சரி, 9 மணி நேரம் ரெய்டு நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? அதாவது இந்த ஈடி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு ஒன்று, ஒரு அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஈடி, அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஈடி அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆய்வின் போது எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. 9 மணி நேரம் பல இடங்களில் சோதனை நடத்தியதற்கு பிறகு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்கிற குறிப்பு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டாங்க. கடைசியில் கோர்ட் என்ன சொல்லிச்சுது? கண்டித்தது இல்லையா? அவர் எந்த தப்பும் பண்ணலை, எதுக்கு அவரை போட்டு அலக்கழிக்கிறீங்க?
ஆம் ஆத்மி கட்சியினுடைய மணீஷ் சிசோடியா உட்பட பல தலைவர்களை, அதே மாதிரி ஜார்க்கண்டினுடைய முதல்வரை, இப்படி தங்களுக்கு பிடிக்காதவர்களை, தங்களுக்கு எதிரானவர்களை ஈடியின் மூலமாக தொடர்ந்து அச்சுறுத்தலுக்குள்ளாக்கி அவர்களை பணிய வைக்க முயற்சி செய்வது, இல்லை என்றால் தூக்கி சிறையில் போடுறது. அப்போ கடந்த 11 வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து எந்த ஈடியை வைத்து யார் மீதெல்லாம் வழக்கு போட்டார்களோ அதெல்லாம் பொய் என்பது காலம் நிரூபித்திருக்கிறது. எதுவுமே உண்மை இல்லை. எந்த வழக்குகளுமே நிரூபிக்கப்படலை. 99.9% வழக்குகளும் எல்லாமே போலியாக சுமத்தப்பட்டவை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. யாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சி மாறியதுமே சரி, கேரளாவில் ஆர்எஸ்எஸ் வளர்வதற்கு, இந்த இந்தியாவிலே அதிகமான சாகாக்கள் இருக்கக்கூடியது இங்கே கேரளாவில். அந்த கேரளாவில் ஆர்எஸ்எஸ் கம்யூனிசம் இருக்கிற வரையிலும், நம்முடைய தமிழ்நாட்டில் எப்படி திமுகவோ அந்த மாதிரி கேரளாவில் கம்யூனிசம் இருக்கிற வரையிலும் அங்கே ஆர்எஸ்எஸ்ஸால் வேரூன்ற முடியாது. எத்தனை சாகாக்கள் நீ வைத்தாலும் அங்கே வேரூன்ற முடியாது. அது அவர்களுக்கு தெரியும். அப்போது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இவர்களை என்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு கணக்கு தான் இந்த ரெய்டு. சரி, இப்போ இது மோடி செய்வார், அமித்ஷா செய்வார், ஆர்எஸ்எஸ் இதை செய்யும், எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப பயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள். ஆனால் காங்கிரஸும் இந்த பட்டியலில் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி கேரளாவுடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ்காரன். அதையெல்லாம் விடுங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கேரளாவுக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது எல்லார் மீதும் இடி வழக்கு இருக்கிறது, பல பேரை தூக்கி உள்ளே போடுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பினராயி விஜயனை மட்டும் ஏன் மோடி வந்து கைது செய்ய மறுக்கிறார், அல்லது அவர் மீது ஏன் இடியை ஏவி விட மறுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. நான் ராகுல் காந்தியை பார்த்தும் பிரியங்கா காந்தியை பார்த்தும் கேட்கிறேன். இடியை பயந்து பிஜேபியில் இணையக்கூடிய காங்கிரஸினுடைய கூட்டம் இல்லையா, அதாவது இடியை பயந்து காங்கிரஸினுடைய தலைவர்கள் எங்கு அடைக்கலம் போய் சேர்கிறார்கள் என்றால் பாஜகவில். அப்படிப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் 2 பேரும் அப்பழுக்கற்ற ஒரு இயக்கத்தையும் அதனுடைய தலைவர்களையும் அவர்கள் மீது சேற்றை வாரி இறைப்பது அது சரியாக இருக்குமா? மக்கள் மன்னிப்பார்களா? முதல்ல குழப்பத்திலேருந்து வெளியே வருங்க. ராகுல் காந்திகிட்டையும் பிரியங்கா காந்திகிட்டையும் நம்ம சொல்ல ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஒருவேளை தெரியுது என்னதோ ராகுல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃப் அப்படின்னு. ஏன்னா உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், திமுக என்று சொல்லக்கூடிய கட்சி அதோடு சேர்ந்து பயணித்த 5 எம்எல்ஏக்களை வாங்கிவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி உடனடியாக அங்கே போகிறது. இதெல்லாம் மக்கள் மன்னிப்பார்களா? ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், பினராயி விஜயன் அவர்களுடைய இந்த கைது, அதை தொடர்ந்து உடனடியாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் களத்தில் இறங்குகிறார், தேஜஸ்வி யாதவ் களத்தில் இறங்குகிறார், அகிலேஷ் யாதவ் களத்தில் இறங்குகிறார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுது இந்த இடி அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அப்போது எதிரணியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய கூட்டத்தை சார்ந்த நீங்களெல்லாம் வந்து ஏன் அவரை கைது செய்யலை, அவரை ஏன் இடி அவர் மீது வழக்கு போடலைன்னெல்லாம் பேசுகிறதெல்லாம், அதுவும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை வளர்க்க வேண்டுமென்றால் அது நேருவின் பாணியில் மட்டுமே சாத்தியம். அதிலிருந்து வழுவி போக முயற்சி செய்தால், வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் அறிக்கை விட்டு கொண்டிருந்தால் அந்த இயக்கம் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. மாறாக அந்த இயக்கத்தை மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலை பற்றி நமக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் காங்கிரஸும் அவர்களுக்கு சேர்ந்த ஒரு ஊதுகுழலாக செயல்படுகிறது அப்படிங்கிறத ஒருபோதும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.